கன்னியாகுமரியில் வழக்கத்தை விட அதிகமான அளவில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வேலாயுத பெருமாளிடம் கேட்கலாம். வேலாயுத பெருமாள், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. கண்டிப்பா உலக சுற்றுலா தலமான குமரியில் எப்பொழுதும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகமாக இருந்து வரும். குறிப்பாக இப்பொழுது கோடை சீசன் ஆரம்பித்துள்ளதால் உள்ளூர், வெளியூர், வெளிமாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் மிக அதிக அளவில் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதிலும் குறிப்பாக தற்பொழுது குமரியில் மழை பெய்து வருவதால் இதமான சூழ்நிலை நிலவி வருகிறது. கொடைக்கானல் மற்றும் ஊட்டி, ஏற்காடு போன்ற பகுதிகளுடைய சூழ்நிலை மாதிரி குமரியில் நிலவி வருவதால் மிகவும் ஆர்வமுடன் சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் இன்று வார விடுமுறையான ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வழக்கத்தை விட மிக அதிகமாக சுற்றுலா பயணிகள் அதிகாலையிலே குமரியில் குவிந்து வருகிறார்கள். இவர்கள் சூரியன் உதயம் காணும் இடங்களான சன்ரைஸ் பாயிண்ட், பகவதி அம்மன் கோயில் மற்றும் திருவேணி சங்கமம் பகுதியில் அதிகாலை முதலே குவிந்திருந்தார்கள். ஆனால் மேகமூட்டம் காரணமாக சூரியன் உதயமானது கடலிலிருந்து எழும்பும் காட்சியை அவர்களால் மிக தெளிவாக காண முடியாவிட்டாலும் கடலின் மேல் பகுதியில் சூரியன் வந்ததற்கு அப்புறம் சூரியனை கண்டு ரசித்தார்கள். மேலும் கடல் அலைகளும் சாதாரண நிலையில் இருப்பதால், இயல்பு நிலையில் இருந்து வரும் காரணத்தால் கடலில் குளித்தும் கடல் அலைகளோடு விளையாடி தங்கள் குடும்பத்துடன் இன்பம் அடைந்தார்கள். மேலும் கன்னியாகுமரிக்கு வந்த நினைவாக பல அப்பகுதியில் உள்ள கடைகளில் பொருட்கள், சங்கு, பாசி, மாலைகள், அழகு சாதன பொருட்கள் போன்ற பொருட்களை வாங்கி மகிழ்ந்தார்கள். மேலும் தங்கள் குடும்பத்துடன் செல்பி புகைப்படங்கள் இருந்தும் மகிழ்ச்சி அடைந்து வருகிறார்கள். மேலும் குமரியில் இதமான சூழ்நிலை இருந்து வரும் காரணத்தால் வருங்காலங்களில் அதிகமாக கூட்டம் வரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போல் குமரி சுற்றுலா படகு குழாமிலும் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் நின்று கொண்டு வருகிறார்கள். தற்பொழுது இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் படகு குழாம் திறந்து விடப்படும். அப்பொழுது சுற்றுலா பயணிகள் மிக ஆனந்தமாகவும் உற்சாகமாகவும் விவேகானந்தர் மண்டபம், திருவள்ளுவர் சிலை, கண்ணாடி பாலத்தை பார்க்க செல்வார்கள் எனவும் கருதப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி வேலாயுத பெருமாள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.